அனைவருக்கும் வணக்கம். நெட்டக்காலான் சில்பாகுமார் பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் சவால் விட்டுருக்கான். என்ன சவால்னு பார்த்தீங்கன்னா, தைரியம் இருந்தால் நாங்கள் நிற்கிற தொகுதியில் எங்கள் கூட போட்டி போடுக்க பார்ப்போம். வில்லிவாக்கத்தில் நான் நிற்கிறேன், என் கூட உதயநிதி அவர்கள் போட்டி போடட்டும். விஜய் பெரம்பூரில் நிற்கிறாரு, பெரம்பூருக்கு முதலமைச்சர் போய் போட்டி போடணுமா, அவங்க இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை வெட்டிக்கிட்டு அப்படின்னு சவால் விட்டுருக்கான். முதல்ல அவன் விட்டுருக்கிற அந்த சவாலை பார்ப்போம் வாங்க. தில்லு இருந்தா முக ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க தலைவர் ஏத்து நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, கொளத்துருட்டு வெளியே வாங்க, பக்கத்துல பெரம்பூர் நில்லுங்க. இன்னும் 2 நாள் இருக்கு நாமினேஷன், 2 நாள் தானே இருக்கு, வாங்க நில்லுங்க. எதுக்கு பாவம் இங்க இருக்க ஒரு ஆடை பலிகடாக்குறீங்க? அந்த எம்எல்ஏ பேர் என்னப்பா, புரியல என்ன? பாவம், அவங்களுக்கு ஒரு ஆடு வேணும் இல்ல வெட்டுறதுக்கு. பாவம் அண்ணன், எனக்கு தெரிஞ்சவர் தான் அவரு. உடனே காலநக்க ஆரம்பிச்சிருவான். அண்ணன் எனக்கு தெரிஞ்சவர் தான் அவருன்னு காலநக்க ஆரம்பிச்சிட்டான். ஆடு வெட்ட கொடுக்குதான் திமுக இவங்க நிக்கிற தொகுதிகளில். அவ்வளோ கான்ஃபிடென்ஸு. இவனுங்க வாங்க போற அடியை மட்டும் பொறுத்து இருந்து பாருங்க, தேர்தலில் செமையா வாங்க போறானுங்க. உதயநிதி ஸ்டாலின வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில்லு இருக்கு, தைரியம் இருந்தா உங்க பயணம் இருக்கணும் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆக மொத்தம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்பெக்டிவான தொகுதிகளை விட்டுக்கிட்டு அவங்க இவங்க நிக்கிற தொகுதிகளை பார்த்து சூஸ் பண்ணி வரணுமா. அப்படி என்ன இந்த அமாவாசை ஆதவர்ஜுனாவும் விஜயும் அப்படி என்ன பெரிய புடுங்கிகள் அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன். என்ன பெரிய புடுங்கிகள்னு உங்களை எதிர்த்து அவங்க நிற்கணும். நீங்கள் அரசியலில் நீங்கள் அப்படி என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள்? கோமாளி கூட்டம் ஒரு ஓரமாக கடந்து என்னத்தையோ கத்திக்கிட்டு கிடக்குது. உங்களுக்காக முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் அவங்கவுங்க தொகுதிகளை மாற்றிக்கிட்டு வரணும். நீங்கள் அப்படி என்னடா பெரிய புடுங்கி? இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற அந்தஸ்து கூட உங்களுக்கு கிடையாது. உங்களை எந்த இதுக்கும் அஃபிஷியலாக எலெக்ஷன் கமிஷன் ஒரு மீட்டிங் நடத்துதா இல்லை இதுதான் சொல்லிட்டு உங்களை எதுக்குமே உங்களை இன்வால்வ் கூட பண்ண மாட்டாங்க. வெறும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கட்சி அவ்வளோதானே ஒழிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற அந்தஸ்தை கூட இன்னும் அடையலை. ஒரு தேர்தலை கூட ஃபேஸ் பண்ணாத ஒரு டுபாக்கூர் டப்பா புதுசாக வந்த குழந்தை கட்சியை பார்த்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இவங்களை போய் நம்ம போட்டி போடணும், இவங்களுக்கு எதிராக போய் நிற்கணும் அப்படின்னு நிற்பாங்களாம் சூஸ் பண்ணிட்டு. இல்லைன்னா பயந்துட்டாதான் அது பொருள்படுமா? கோமாளி பயல. விஜய்க்கு தைரியம் இருந்தால் குளத்தூரில் போய் நிற்க வேண்டியதானே? அவ்வளோ தைரியம் இருந்தால் விஜய் குளத்தூரில் போய் நிற்க வேண்டியதானே? தாவேக்காவுடைய வேட்பாளர் பட்டியல் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சதுக்கு அடுத்த நாள் தான் அறிக்கையே செஞ்சாங்க. திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சது தெரிஞ்சிருச்சுல்ல உங்களுக்கு. அப்போ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் இந்த தொகுதியில் தான் நிற்கிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சுல்ல. அப்போ நீங்கள் சூஸ் பண்ணி ஆதவர்ஜுனா சேப்பாக்கத்துலையும் விஜய் குளத்தூர்லையும் போய் நின்று இருக்கலாம்ல. எதுக்கு நிற்கலை? உங்களுக்கு தாண்டா பயம். விஜய் தாண்டா பயந்து போய் 2 தொகுதியை சூஸ் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கான் பயந்தாங்கோழி. குளத்தூரில் சேப்பாக்கத்துலலாம் நின்னா டெபாசிட் கூட தேராது. இவனுங்களுக்கு எங்கே போனாலும் டெபாசிட் தேராது. அது வேற கதை. குளத்தூரில் சேப்பாக்கத்தில் நின்னா ரொம்ப அசிங்கமாக கேவலப்பட வேண்டியது இருக்கும். அதனால தான் பயந்து போய் வேற இடத்துல போய் நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நாய் பைக்கில் போகிறவனையெல்லாம் பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கும், புரியுதா? இறங்கி ஒரு செகண்ட் நின்று திரும்பி பார்த்தோன்னு சொன்னாக்க அது பாட்டு ஓடி போயிடும். அந்த மாதிரி தான் நாய்கள்லாம் அங்கங்கே கடந்து கத்திக்கிட்டு கிடக்குது. ஏதாவது முக்கியமாக மக்களுக்கான அரசியலை, மக்களுக்கு என்ன தேவைகள் அது இதுன்னு ஏதாவது பேசுவானுங்கன்னு பார்த்தா சும்மா சவால் விட்டுக்கிட்டு வாய் சவடால் விட்டுக்கிட்டு சும்மா டிவிகே டிஎம்கேன்றது முதலமைச்சருக்கு தைரியம் இருக்கா, துணை முதலமைச்சருக்கு தைரியம் இருக்கான்னு சும்மா அப்படி ட்ரிகர் பண்ணி கேஸ் லைட் பண்ணி விட்டுக்கிட்டு தொண்டர்களை இதே தான் பொழப்பா திரியிறானுங்க. தற்குறி தருதலை கூட்டம். இவனுங்க பின்னாடி 4 பேர் போறானுங்க, இவனுக்கு வாக்களிக்கிறதுக்கு 4 பேர் இருக்கானுங்க பாருங்க. அவனுங்களை நினைச்சாதான் காரி துப்பணும்னு தோணுது. தற்குறி தருதலை முண்டா கூட்டம். ஆதவர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் உண்மையிலேயே திராணி முதுகெலும்புன்னு ஒன்று இருந்தா தொடநடுங்கி பயலுக கிடையாது நீங்க 2 பேருன்னு சொன்னா நீங்க நில்லுங்கடா. சேப்பாக்கத்தில் ஒருத்தன் குளத்தூர்ல ஒருத்தன் நில்லுங்கடா பார்ப்போம். தைரியம் இருந்தால் நில்லுங்கடா. நான் வேணா எழுதி தரேன். சேப்பாக்கத்துலையும் குளத்தூர்லையும் நின்று டெபாசிட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நான் இந்த சேனலை இழுத்து மூடிட்டு போயிடுறேன்டா. உங்களுக்கு எதிராக பேசுகிறதே நிறுத்திடுறேன்டா. பார்ப்போமா? வாங்கடா நில்லுங்கடா பார்ப்போம். வடிவேலு சுந்தர்சி காமெடி ஒன்று உண்டு, ஞாபகம் இருக்கா? நீ வாடா, நீ வேணா என் ஏரியாவுக்கு வாடா, நீ வாடான்னு வடிவேல் ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சுந்தர்சி வடிவேலை துரத்திக்கிட்டே போவார். அவன் கூப்பிட்ற ஏரியாவுக்குலாம் போய்கிட்டே இருப்பார். அது படத்தில், நிஜத்தில் அப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. இது ஒன்றும் கண்ணாம்பூச்சி ஆட்டம் கிடையாது. அவன் எங்கே ஒளிஞ்சிருக்கான் கண்டுபிடிப்போம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டு கிடையாது. இது அரசியல். தைரியம் இருக்குன்னு சொன்னால் இவனுங்க தான் நிற்கணும். மோதணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறானுங்கன்னா இவனுங்க தான் வரணும். பயந்து போய் பொந்துக்குள்ளெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு
ஒளிஞ்சுக்கிட்டு பொந்துக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவன் சொல்ற மாதிரி முதலமைச்சர் பயந்துட்டாரு, துணை முதலமைச்சர் பயந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவனுங்க வந்து குளத்தூர்லயும் சேப்பாக்கத்துலயும் நிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க சொல்லிட்டானுங்க. அப்படின்றப்போ முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தொகுதியை மாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அப்படி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. எங்களை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. இவனுங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இவனுங்களை துரத்திக்கிட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் போகணுமா? என்னடா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்னடா பெரிய கட்சி உங்களோடது? ஆனா ஆர்டி சேகர் அவர்கள் பெரம்பூர்ல ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்துல 2021 தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறார். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரு வந்து அவரை பலி கொடுக்க போதான் திமுக. அவரு சிட்டிங் எம்எல்ஏடா, தற்குறிகளா, 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? விஜய் தான் ஆக்சுவலா ஆடு போய் தலையை கொடுத்திருக்கு பெரம்பூர்ல. முதல்ல சென்னையில வந்து நீங்க எல்லாரும் திமுக கூட போட்டி போடுறதுன்றது சிங்கத்தோடைய குகைக்குள்ளேயே போய் சிங்கத்தோடைய மீச முடிய பிடிச்சி இழுத்து பாக்குறதுக்கு சமம். இவனுங்க நிலைமை தான் பாவம், என்ன ஆக போறானுங்களோ, பசங்க டெபாசிட்டாவது தேருமா அப்படின்ற நிலைமையில தான் இருக்கானுங்க இவனுங்க வந்து ஆர்டி சேகர் அண்ணனை பார்த்து அவர் வந்து அவர் மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி பேசுறானுங்க. தற்குறிகளா. இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு 2 நாட்கள் இருக்குல்ல. விஜயும் ஆதவர்ஜுனாவும் நீங்க தொகுதியை மாத்தி வாங்க, நீங்க குளத்தூருக்கும் சேப்பாக்கத்துக்கும் வாங்க பார்ப்போம், முடிஞ்சதுன்னா வாங்கடா. இப்படியெல்லாம் அணில் குஞ்சுகளை எவனுமே கேட்க மாட்டானுங்க அவனுங்க கட்சி தலைவனை பார்த்து. ஏன்னா அவனுங்க எது சொன்னாலும் நம்பக்கூடிய கூட்டம், நம்பிக்கிட்டு இருப்பானுங்க. அப்படியே ஆதவர்ஜுனா சொல்லிட்டாரா, ஆதவர்ஜுனா விஜய்க்கு மேலன்றான். இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் விஜயோட நான் தான் மேலே அப்படின்றா. அதையும் பார்த்துட்டு மேலே அண்ணே மேலே சொல்லுனேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கானுங்களோ இல்லையா. எதையுமே எதிர்த்து கேட்கவோ எந்த கேள்விகளுமோ முதல்ல அவனுங்களுக்குள்ளே எழும்பாது. ஏன்னா அவனுங்க ரசிக குஞ்சுகள். எவன் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு அப்படியே இருப்பானுங்க. தாவேகா கட்சியில் நாஞ்சில் சம்பத்து சொன்னாலும் நம்புவானுங்க, ராஜ்மோகன் சொன்னாலும் நம்புவானுங்க, விஜய் சொன்னாலும் நம்புவானுங்க, ஆதவர்ஜுனா சொன்னாலும் நம்புவானுங்க. எவன் என்னத்தான் சொன்னாலும் அப்படியா ஓகே அப்படியே தான் இருப்பானுங்க. அடுத்ததா சில தாவேகா தற்கூறிகளை பார்ப்போம். ஒரு தாவேகா அணில் குஞ்சு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் போர்லாம் நடக்குது பாருங்க, இதுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து ஏதாவது வாய்ஸ் அவுட் பண்ணா அந்த போர்லாம் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெண் சொல்றாங்க. அதை பாருங்களேன். ஐயோ தலை சுத்துதுடா. ஹாய் மக்களே, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அன்டில் விஜய் என்ன பாக்குற வரைக்கும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அவரோட வாய்ஸ் அவர் எலெக்ஷனுக்கு வராருன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் உலக நாடுகள் முழுக்க விஜய் யாரு தளபதி விஜய் யாருன்னு பேசப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் தளபதி விஜய் அவர்கள். ஓ, எங்களுக்கே தெரியாதே இது. அரசியலுக்கு வராருன்னா ஒரு அறிவிச்சதும் உலகம் பூரா எல்லாருமே தேடினாங்க. ட்ரம்ப், புட்டின் எல்லாரும் இருந்து டைப் பண்ணி தேடி இருக்காங்க. நார்த் கொரியா அதிபர் கிங் ஜாங் உன் அவர் தேடி பார்த்தாரா? பார்த்துருப்பார். ஏன்னா விஜயை பார்த்தா எல்லாருக்குமே பயம் இல்லையா? எப்படிப்பட்ட சர்வாதிகாரியாக இருந்தாலும் பயம் இருக்கும். இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் எங்களுக்கே தெரியாது. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பாவம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ இப்போ ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு நடக்கிற போருக்காக அவர் குரல் கொடுக்கணும். ஏன்னா அந்த நாட்டு அதிபர்களுக்கு மக்களை பத்தி கவலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இவர் ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்க, அமெரிக்கா வந்து ஈரானை தாக்க அப்படின்னு மாத்தி தாக்கிக்கிறாங்களே தவிர அங்க இருக்க மக்களோட நிலைமை என்ன அப்படிங்கறத யாரும் உள்வாங்கல. அதுக்கான ஒரு சின்ன எகெயின்ஸ்ட நம்ம சைட்ல இருந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். ஆகவே விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்னா ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாருமே விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரா, விஜய் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரா, போரை நிப்பாட்டிடுவோம், ஐயோ டக்குன்னு வந்து இந்த இந்தியாவுக்கு போக வேண்டிய கப்பலை எல்லாம் உடனே அனுப்புவோம், விஜய் கோவப்பட்டாரு, விஜய் கொந்தளிச்சிட்டாரு, ஐயோன்னு உலக நாடுகள் எல்லாம் பயப்பட போகுது பாருங்க. அதாவது விஜய்க்கு மக்களுடைய உயிர்கள் மேல அக்கறை இருக்கான். அந்தந்த நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் அவங்கவுங்க நாட்டு மக்கள் மேல எல்லாம் அக்கறையே கிடையாதான். விஜய்க்கு தான் வந்து அப்படியே பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் போட்டதுனால உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களையும் விஜய் நேசிக்கிறாராம். 41 பேரை துள்ள துடிக்க கொண்டு போட்டு ஓடி போனா ஏர்போர்ட்ல. அவ்வளோ பேர் வந்து தடுத்து கேட்டப்ப கூட நிக்காம ஓடி போனா. தான் கிட்ட மனைவி, தான் பெத்த பிள்ளைங்க, தன்னைய பெத்த அம்மா அப்பா எல்லாரையும் நடு தெருவில் விட்டுருக்கான். இவங்கிட்ட போய் நீங்க யாருக்கிட்ட என்ன இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அது யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலையே பாத்தியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. சரி, அப்படியே விஜய் வந்து ஒரு யோக்கிய சிகாமணியா இருந்துட்டான், அப்படியே வந்து பெரிய புடிங்கியா இருந்துட்டான் அப்படின்னு சொன்னா கூட இல்லை, எனக்கு புரியல. ஈரான், இஸ்ரேலு இவங்கன்னு அவங்கெல்லாம் கடந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் என்ன பண்ண முடியும்? இவனுங்களுடைய கற்பனை திறன்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். இவனுங்க வந்து அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. விஜய் நினச்சா உலகத்தில் என்ன வேணா பண்ண முடியும். இவனுக்கு என்ன, இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்தப்போ சைனாலெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதையும் வந்து போட்டுக்கிட்டு இருந்தானே இவனுங்க. நம்ம வந்து இப்போ சைனா அளவுக்கு போயிட்டோம், அங்கெல்லாம் ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பரில் வர்ற அளவுக்கு நம்மெல்லாம் மாசாக இருக்கும் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்த தவிட்டு தற்குறிகள். ஏதோ வெளிநாடுகளில் 4 அணில் குஞ்சுகள் கடந்து கத்திக்கிட்டு கிடக்குதுன்றதுனால விஜய் வந்து உலகம் பூரா பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர். எல்லாரும் விஜய் அரசியலுக்கு வராங்கன்னு உற்று நோக்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஐயோ கொடுமடா டேய். விஜய் என்ன நினைச்சாருன்னு சொன்னா என்னெல்லாம் பண்ண முடியும் தெரியுமா? உங்களுக்குலாம் தெரியாது. சூரியனை பூமி சுத்துது, பூமியை நிலா சுத்துது. ஆனால் விஜய் என்ன நினைச்சாருன்னா, நிலாவை பூமி சுத்திக்கிட்டு இருக்கோம்,
பூமியை சூரியன் சுற்றிக்கிட்டு இருக்கோம், விஜய் அண்ணன் நினச்சாருன்னா என்ன வேணால் பண்ண முடியும். அப்படியே இந்த பீஸ்ட் படத்தில் விஜய் அண்ணன் இந்த ஜெட்டை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி பறந்து போய் நிலமை பண்ணிட்டு இப்படிலாம் வைப்பார் இல்லையா, அது மாதிரி ஏதாவது பண்ண சொல்லுங்களேன். ஏதாவது இந்த இது தேஜஸ் அது இதுலாம் இருக்கு இல்லையா, இந்த ஏர் ஷோலெல்லாம் காட்டுனாங்க, அதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு விஜய் அண்ணனை போக சொல்லுங்களேன், அனுப்பி விடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், புண்ணியமாக போகும். எங்கேயாவது ஒரு நாட்டுடைய பார்டர் தாண்டறப்போவே உள்ளே விட்டு சாத்திடுவாங்க, நல்லாயிருக்கும். விஜய் அண்ணன் அதுலேயும் வேறு லெவலெல்லாம் ஏதாவது பண்ணுவார், நிறைய சாகசங்கள்லாம் பண்ணுவார். அப்படியே முதுகுலே இந்த GTA சான் ஆண்ட்ரியாஸ் ஒய் சிட்டிலலாம் வேறு மாதிரி இந்த ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சு அப்படியே பறக்க விட்டு அடின்னு தெறிக்க விட்டு மாஸ் பண்ணுவார் அண்ணன், மஜா பண்ணுற அண்ணன் தெரியுமா. அவர் வந்து போய் போகிற நேரத்தை சொல்லுங்கள், ஒத்த ஆளாக போவார், எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டுருவாரு. ஒரே ஒரு போர் விமானம் மட்டும் கொடுத்து விட்டா போதும், விஜய் அண்ணன் மாஸ் பண்ணிடுவாரு. ஆனா இந்த இந்திய அரசாங்கம் வந்து அப்படிலாம் கொடுக்காது, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. விஜய் அண்ணன் மக்களுக்கு நல்லது பண்ண நினைச்சாலும் முடக்குது இந்த கவர்மெண்ட், வந்து சரியில்லை. அதுக்கும் காரணம் திமுக தான், திமுகவுடைய சதி தான். திமுக வந்து கொஞ்சம் பெர்மிஷன்லாம் கொடுத்துச்சுன்னா விஜய் அண்ணன் போர் விமானம்லாம் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் நிறுத்திடுவார். தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியல பாருங்க, உங்களுக்கு நாட்டு அரசியல் எதுவும் தெரியல. நாட்டு அரசியலா? அவனுடைய சொந்த படம் ஜனநாயகன் படத்தை இன்னும் வெளியே வராமல் கிடக்குது. அது இன்னும் இவங்க அங்கே வேற நாடுகளுக்கு இடையில நடக்கிற போருக்கெல்லாம் போயிட்டாங்க, அங்கே வரைக்கும் போயிட்டாங்க. விஜயன்னு நினச்சா அதெல்லாம் ஸ்டாப் வேற. இங்கே லோக்கல் இங்கே படம் வரல, ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ ஏப்ரல் ஆயாச்சு, எப்போ வரும்னு இருக்கு. எலெக்ஷனே வரப்போகுது. ஜனநாயகன் ஃபெப்நாயகன் நானுங்க, மார்ச் நாயகன் ஆகி இப்போ ஏப்ரல் ஆகி நீ மே நாயகன் ஆயிரும் போல. மே நாயகன்லேயே வராது போல, அடுத்தது ஜூன் ஜூலை டிசு நாயகன் வரைக்கும் போயிடும் போல. விஜய் அண்ணா, நீங்க முதலமைச்சர் ஆவி தமிழ்நாட்டை மீட்டு எங்களுக்கு தாருங்க அண்ணா. நீங்க சிஎம் ஆனதும் என்ன சினிமாயில சேர்த்து விடுங்க அண்ணா. விஜய் அண்ணன் வாழ்க, விஜய் அண்ணன் வாழ்க, விஜய் அண்ணன் வாழ்க. எங்க தாண்டா இருக்கீங்க நீங்க எல்லாம்? இப்படிப்பட்ட வித்தியாசமான ஜந்துக்களை எல்லாம் பார்க்கவே முடியல. விஜய் அண்ணா வாழ்க, விஜய் அண்ணா வாழ்க. எங்க பின்னாடி உட்கார்ற இடத்துல ஸ்ப்ரிங் வச்ச மாதிரி கிடந்து துள்ளிக்கிட்டு இருக்கிறா. விஜய் அண்ணன் முதலமைச்சராகி தமிழ்நாட்டை மீட்டு இவங்க கிட்ட எல்லாம் கொடுக்கணுமா? ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கிறப்போ கிரிக்கெட் பால் வந்து எங்கேயோ தொலைஞ்சு போனதை மீட் எடுத்து கொடுக்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. விதவிதமா வித்தியாசமாலாம் இருக்கானுங்க பாருங்க. உன்னோட ஓட்டு? என்னோட ஓட்டு டிவி கேளுங்க. ரைட். நீங்க டிவி கேட்க மறக்காம ஓட்டு போடுங்க. என்ன படிக்கிறேன்னு சொல்லிட்டு போ. நான் 10th படிக்கிறேன். ஓகே. கண்டிப்பா என் ஓட்டு டிவி கேளுங்க. ஓகே தம்பி. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு ஓட்டர் ஐடி இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அப்படின்றது வந்து அது என்னமோ நெருடலாக இருக்குது. அது சரிப்பட்டு வர மாதிரி தெரில. இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, இந்த 10ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களும் ஓட்டு போடணும். அந்த வகையில் என்ன பண்ணணும்னா, இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிப்பட்ட சோஷியல் மீடியாஸில் இந்த போல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஏதாவது உண்டு பண்ணி அதில் வந்து ஒவ்வொரு கட்சிகளுடைய பெயர்களையும் குறிப்பிட்டு அதில் வாக்களிக்கிறதுக்கு ஏதாவது வசதிகளை ஏற்படுத்த வேண்டும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அதில் தான் விஜய் அவர்கள் ஜெயிக்க முடியும். அது மாதிரி இந்த குட்டி குஞ்சான்ஸ் வாக்களிக்கும் உரிமை, அவர்களுடைய வாக்களிக்கும் உரிமையும் வந்து அங்கே தான் இருக்குது. அதனால இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒன்று செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓட்டு விஜய் அண்ணனுக்கு தான்றான், ஆனால் 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு நோட்டு புக்கை தூக்கிட்டு திரிகிற வயசு. இதில் சோகம் என்னென்னா, இந்த பையன் வந்து ஓட்டர் ஐடி வாங்குற வயசு வர்றப்போ டிவிக்குன்ற ஒரு கட்சியே இருக்காது. ஏப்ரல் ஃபூல்ன்றது வருஷத்தில் ஒரு முறை தான் வரும். ஆனால் வருஷத்தில் 365 நாட்களுமே ஏப்ரல் ஃபூலாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தாவேக்காவை சேர்ந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ், அணில் குஞ்சுகள், விஜய் ரசிகா குஞ்சுகள். இந்த காணொலியில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.